ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2025 ஆண்டு பிப்ரவரி மாதம் 27 வியாழக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு விசேஷ ஜனங்கள். 1 ராஜாக்கள் 10:8 சொல்கிறது, உம்முடைய ஜனங்கள் பாக்கியவான்கள், எப்போதும் உமக்கு முன்பாக நின்று உம்முடைய ஞானத்தை கேட்கிற உம்முடைய ஊழியக்காரரும் பாக்கியவான்கள். இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி சேபா ராஜஸ்திரி ராஜாவாகிய சாலமோனிடம் கொடுத்த சாட்சிதான் இது. உம்முடைய ஜனங்கள் பாக்கியவான்கள். அதே நேரம் கர்த்தரை தஞ்சமாய் கொண்டுள்ள ஜனங்கள் அதிக பாக்கியமுள்ளவர்கள். தம்முடைய ஜனங்கள் என்று கர்த்தரால் உரிமையோடும் அன்போடும் அழைக்கப்படுகிற நாம் எவ்வளவு பாக்கியவான்கள்! அவருடைய பரலோக ஞானத்தின் மகிமையை வேதத்தில் வாசித்து அறியலாம். கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை சுதந்தரித்துக் கொண்டு அவருடைய உடன்படிக்கையின் ஜனங்களாயிருப்பது அளவிட முடியா பாக்கியமானது. வளைகுடாவில் உள்ள ஓமன் என்ற தேசத்தில் சலாலா என்ற பகுதியில் சேபா ராஜஸ்திரியின் அரண்மனை இருக்கிறது. தற்போது அது இடிபாடுகளுக்குள் கிடந்தாலும் ஒரு காலத்தில் அந்த இடம் மிகவும் சீரும் சிறப்புமாக இருந்திருக்கக்கூடும். சேபா என்பதற்கு 7 என்று அர்த்தமாகும். அவள் 7 தேசங்களை அரசாண்டாள் என்றும் 7 பெரிய அரண்மனைகள் அவளுக்கு இருந்ததென்றும் சரித்திர ஆசிரியர்கள் கூறுகிறார்கள். அவள் எத்தியோப்பியா தேசத்தை சேர்ந்தவள். இஸ்ரவேலரை அரசாண்ட சாலமோன் ராஜாவின் ஞானமும் இஸ்ரவேல் ஜனங்கள் பெற்ற பாக்கியமும் அவளை கவர்ந்தது. நேரில் வந்தபோது தான் கேள்விப்பட்டதை பார்க்கிலும் சாலமோன் ராஜாவின் ஞானம் அதிகமாக இருந்ததைக் கண்டு அவள் மிகவும் வியப்புற்றாள். சாலமோனிடம் ஏராளமான விடுகதைகளை போட்டு தன் இருதயத்தின் சந்தேகங்களை எல்லாம் கேட்டு தெரிந்து கொண்டாள். முடிவாக சாலமோன் ஆட்சியில் இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை பாக்கியவான்கள் என்று அந்த சேபா ராஜஸ்திரி புகழ்ந்தாள். அப்படியானால் கர்த்தருடைய ஆட்சியில் உள்ள தேவ ஜனங்களாகிய நம்மை புறஜாதியார் எவ்வளவாக புகழ வேண்டும்? வேதம் சொல்லுகிறது, மத்தேயு 12:42, தென் தேசத்து ராஜஸ்திரி பூமியின் எல்லைகளிலிருந்து சாலமோனுடைய ஞானத்தை கேட்க வந்தால், இதோ சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். சாலமோனின் ஆட்சி 40 ஆண்டுகள் மட்டுமே இருந்தன. அவன் மரணத்தோடு அவனுடைய ஆட்சியும் முடிவடைந்தது. ஆனால் கர்த்தரோ நித்தியமானவர். அவருடைய ஆட்சிக்கு முடிவில்லை. சாலமோனுக்கு ஞானத்தை கொடுத்த பரலோக ஞானி அவர். ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் கர்த்தரிடத்தில் கேட்கும்போது அவனுக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர். அந்த விலையேறப்பெற்ற பாக்கியத்தில் நிலைத்திருங்கள். தேவ பிள்ளைகளே, நீங்கள் விசேஷ ஜனங்கள் என்ற பாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அவர் கொடுத்த இந்த பாக்கியத்துக்காக அவரை நன்றியோடு ஸ்தோத்திரியுங்கள். இன்றைய நினைவிற்கு மத்தேயு 6:28-29 காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறதென்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதுமில்லை, நூற்கிறதுமில்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்து இருந்ததில்லை. இன்றைய வேத வாசிப்பு காலை என்னாகமம் 15 மற்றும் 16 அதிகாரங்கள், மாலை மார்க்கு 6 அதிகாரம் 1-29 முடிய. அன்புக்குரிய அன்றன்றுள்ள வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். நீங்கள் விசேஷித்தவர்கள், பாக்கியம் பெற்றவர்கள். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதித்து
மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.